நடைமுறை அனுபவங்களை வைத்து அழகாக விளக்குவது இவரின் பாணி. அலைப்பாய்கின்ற மனம் முடிவெடுக்க தடுமாறும். மனதை திடப்படுத்தி முடிவெடுத்தல் என்பது யாவருக்கும் கை வருவதில்லை. காலம் காலமாக தத்துவங்கள் பேசும் அந்த கலையை எளிமையாக்கி அனைவரும் பயனுறும் வகையில் சீரிய சிந்தனைகளை தமது படைப்பிலும் சொற்பொழிவிலும் வழங்கி அன்று மகாகவி கண்ட கனவை நனவாக்கிட இளைய சமுதாயத்தை ஊக்குவித்து வரும் சீரிய சிந்தனையாளர், இளைஞர்களின் முன்னோடி, தமிழக அரசின் தலைமை செயலகத்தின் செயலாளர் திரு வி. இறையன்பு IAS அவர்களை விழா பேருரையாற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு பரணி நடராஜ் அவர்களே, திரு விநாயகம் அவர்களே, திரு ஈஸ்வரன் அவர்களே, திரு சண்முகம் அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லா பொருளும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் சொல்லாவிட்டாலும் இருக்கிற அத்தனை பொருள்களும் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுபவையாகவே இருக்கின்றன. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் தேவையில்லாமல் படைக்கப்படுவது இல்லை. ஒரு சின்ன புல் கூட தன்னுடைய பாணியிலே பங்காற்றி வருகிறது. ஒரு மரமோ செடியோ ஒரு பூச்சியோ இந்த இருத்தலை தன் இயல்பால் வளப்படுத்தி வருகிறது. அப்படி இருக்கிற போது மனிதர்கள் எப்படி இந்த பூமியை செழிப்பாக்க வேண்டும் என்பதை மனத்தை வளப்படுத்துவதன் மூலம் சாதிக்க முடியும் என்பதை ஒரு நெறியாக கொண்டு தமிழகம் முழுவதும் பரப்பி வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் எப்போதும் 2 விதிகளை செய்கிறோம். அதுதான் பிரச்சனை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இனியொரு விதி செய்வோம். ஆனால் நாம் 2 விதிகளை செய்வதுதான் எல்லா தொல்லைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஒன்று ஒரு விதியை செய்வது, அடுத்தது அந்த விதியை எப்படி உடைக்கலாம் என்று இன்னொரு விதியை செய்வது. இந்த 2வது விதியையும் முதல் விதியோடு செய்கிற காரணத்தினால்தான் பெரும்பான்மையான நேரங்களில் நாம் இலக்கை அடைய முடியாமலேயே போய்விடுகிறது. நம்முடைய சமுதாயத்தில் எல்லா இடங்களிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 3 விதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று பார்க்கின்சன் விதி, 2வது பெரட்டோவின் விதி, 3வது பீட்டர் விதி. பார்க்கின்சன் விதி என்று சொன்னால் 2 மணி நேரத்தில் ஆகிற ஒரு வேலையை ஒருவரிடம் கொடுத்தால் அவருக்கு நீங்கள் அடுத்தது எந்த பணியையும் கொடுக்காமல் விட்டால் அந்த 2 மணி நேர வேலையையே 8 மணி நேரம் செய்து கொண்டிருப்பார். இன்று நம் நாட்டில் பெரும்பான்மையான இடங்களில் நடந்து கொண்டிருப்பது இந்த பார்க்கின்சன் விதிதான். குறைவான வேலை என்பதால் முடித்துவிட்டு அடுத்த வேலை என்ன என்று கேட்கிற பழக்கம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. பல நிறுவனங்களில் இந்த பார்க்கின்சன் விதி செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் உற்பத்தி திறன் குறைந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இருப்பது பெரட்டோ விதி. நீங்கள் உங்கள் நாளை கணக்கெடுத்து பார்த்தீர்களேயானால் 20% நேரத்தில் 80 விழுக்காட்டு பணியை செய்கிறீர்கள். 80 விழுக்காட்டு நேரத்தில் 20 விழுக்காட்டு பணியைத்தான் செய்கிறீர்கள். உங்கள் பணத்தில் 20 விழுக்காட்டு பணத்தை 80 விழுக்காட்டு பொருள்களுக்கும் 80 விழுக்காட்டு பணத்தை 20 விழுக்காட்டு பொருள்களுக்கும் செலவழிக்கிறீர்கள். உங்கள் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால்
20 விழுக்காடு பணியாளர்கள் தான் 80 விழுக்காடு வேலையை செய்கிறார்கள். உங்கள் நிறுவனத்தில் 20 விழுக்காடு தொகையைத்தான் 80 விழுக்காடு பொருள்களுக்கு பயன்படுத்துகிறோம். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய நாளை ஒரு முறை உற்று பாருங்கள். உங்களுடைய 80 விழுக்காடு பணிகளை நீங்கள் 20 விழுக்காட்டிலேயே செய்துவிட்டு மீதி 80 விழுக்காட்டு நேரத்தை வெறுமனே கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் பெரட்டோவின் விதி. இது நிறுவனத்திற்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும், இல்லங்களுக்கும் பொருந்தும். மூன்றாவது விதி பீட்டர் தத்துவம் என்பது. பீட்டர் தத்துவம் என்றால் தகுதியற்றவர்கள் புளிக்கும் வரை மேலே உயர்வார்கள். உதாரணமாக, ஒருவர் நல்ல ஆசிரியர் என்பதற்காக அவர் தலைமை ஆசிரியராகவும் நன்றாக பணியாற்றுவார் என்று பதவி உயர்வு கொடுத்து விடுவார்கள். அவர் தலைமை ஆசிரியர் பணியை சரியாக செய்யாமல் அந்த நிலையிலேயே தேங்கி விடுவார். ஒருவர் நல்ல பணியாளராக இருப்பதால் அவருக்கு மேற்பார்வையாளராக பதவி உயர்வு கொடுப்பார்கள். அவர் மேற்பார்வையாளர் பணியை சரியாக செய்யாமல் அந்த நிறுவனத்தையே முடக்கி விடுவார். அதற்கு பிறகு அங்கேயே தேங்கி விடுவார். ஒருவர் சிறந்த பணியாளராக இருப்பதனாலேயே சிறந்த தலைமை பண்புடன் இருக்கிறார் என்பதை எதை வைத்து முடிவுக்கு வருவது? ஒருவர் நல்ல ஆசிரியராக இருப்பதால் அவர் நல்ல தலைமை ஆசிரியராக இருப்பார் என்று எதை வைத்து முடிவு கட்டுவது? ஏனென்றால் இந்த பணிகள் வேறுபட்டவை, இந்த பணிகளின் தன்மை வேறுபட்டவை. ஆனால் நம்முடைய நிறுவனங்களில் இந்த பீட்டர் விதி செயல்படுகிற காரணத்தினால் பல நேரங்களில் அவர்கள் நிலையிலே உயர்ந்து புளிக்கும் வரை உயர்வுகிறார்கள். ஏனென்றால் பாலாடை புளிக்கும் வரை உயர்வதைப் போல அவர்கள் மேலே வந்து அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். நிறுவனங்களும் புளித்து போய் விடுகின்றன. இந்த 3 விதிகள் இந்த சமுதாயத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பதால் என்ன சிதைவு நேர்கிறது, இவற்றை எப்படி சரி செய்யலாம் என்பதுதான் நம்முடைய முக்கியமான பிரச்சனையாக இன்று இருக்கிறது. ஒருவேளை நாம் எல்லோருமே 100 விழுக்காடு நேரத்தையும் சரியாக பயன்படுத்துபவர்களாக இருந்தால் நம்மை விட வெற்றி பெற்றவர்களாக யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய 100 விழுக்காட்டு சம்பளத்தையும் சரியான முறையிலே பொருள்கள் வாங்கவும் செலவுகள் செய்யவும் பயன்படுத்துவோமே ஆனால் நம்மை விட திறமையாக நிறுவனத்தையோ இல்லத்தையோ யாரும் நடத்த முடியாது. இந்த பிரச்சனை ஏன் வருகிறது? 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய பணியை 8 மணி நேரம் இழுத்தடித்து செய்கிறார்களே, இதை எப்படி மாற்றுவது? இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விதியா, அல்லது சமூகம் சார்ந்த விதியா, அல்லது தேசம் சார்ந்த விதியா? இதை செய்வதால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது? நம் வாழ்க்கையிலே இதனால் தென்றல் வீசப் போகிறதா? நாம் கலங்கரை விளக்கமாக நின்று பல கப்பல்கள் கரையேறுவதற்கு வழிவிடப் போகிறோமா? பலருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப் போகிறோமா என்கிற கேள்வி இன்று எழுப்பப்படுகிறது. அதற்கான விடை காண்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கமாக நான் கருதுகிறேன்.